ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் கார்ட்டூன் சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட முடிவில் ஜாக்கி கொண்டு வந்த ஷீல்டு முக்கியம் இல்ல, அதுல இருந்த மந்திர குறிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே டார்க் ஹேண்ட் குரூப்பும் பீமா எடுத்து வந்த ஷீல்டுல மந்திர குறிப்பு இல்லாத பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. சோ அந்த ஷீல்டோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த கல்லை எடுத்தது ஜூலி தான். சோ அது எவ்வளவு நல்லதுன்றது இந்த எபிசோட்ல தான் தெரிய போகுது. சோ வாங்க செகண்ட் எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல டார்க் ஹேண்ட் குரூப் பாத்தீங்கன்னா ஜாக்கி கிட்ட தான் அந்த மந்திரக்கல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை அனுப்பி விடுறாங்க. ஜாக்கியும் ஜூலி அண்ட் அங்கிள் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கூட அந்த மந்திரக்கல்லும் இருக்கு. அப்பதான் அங்கிள் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி சொல்றாரு. இந்த சேவல் முத்திரை மாதிரியே இன்னும் 11 முத்திரை கொண்ட கற்கள் இந்த பூமியோட 4 திசையிலும் பரவி இருக்கு. ஒவ்வொரு கற்களுக்கும் டிஃபரெண்டான மந்திர சக்தி இருக்கும்னு சொல்றாரு. இதனால ஜூலிக்கு ஒரே குஷி ஆயிடுது. அங்கேயே பாத்தீங்கன்னா அலப்பறை பண்ண ஆரம்பிச்சு. அலப்பறையில தவறுதலா மந்திரக்கல் பாத்தீங்கன்னா அவங்க குடிக்கிற சூப்லயே போய் விழுந்துருது. ஆனா இதை கவனிக்காத ஜூலி அவ்வளவு பெரிய கல்ல சூப்போட சேர்த்து குடிச்சிடுறாங்க. அது அவங்க வயிற்றுக்குள்ளேயும் அவ்வளவு பெரிய மந்திரக்கல்ல மிழுங்குற அளவு பாத்தீங்கன்னா நம்ம ஜூலி அந்த சூப் மேல இன்ட்ரெஸ்டா குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சேம் டைம் இந்த சேவல் முத்திரை பொறிக்கப்பட்ட அந்த கல்லுல என்ன சக்தி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப டார்க் ஹேண்ட் குரூப் ஜாக்கி இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. ஜாக்கி கிட்ட வந்துட்டு அந்த மந்திரக்கல் எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜாக்கி சூப்பரா ஃபைட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு தடுத்திடுறாரு. வந்த டார்க் ஹேண்ட் குரூப் ஜாக்கிக்கு பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜாக்கி சான் மந்திரக்கல் பத்தி பேசுறப்ப தான் ரியலைஸ் பண்றாரு மந்திரக்கல் அங்க இல்ல. சோ இப்போ வந்துட்டு போன டார்க் ஹேண்ட் குரூப் தான் அதை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கிக்கு ஒரு டவுட் வருது. சோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் டார்க் ஹேண்ட் கேங்கோ அவங்களோட ஹெட்டான வால்டருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மந்திரக்கல் அவங்க கிட்ட இல்லன்னு சொல்றாங்க. எப்படி இல்லாம போகும், அவங்க என்ன மந்திரக்கல்ல முழுங்கவா போறாங்க அப்படின்னுவாங்க. அப்ப ஷிண்டு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல எது வேணாலும் சாத்தியமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கருவி தருவாங்க. அந்த கருவி மந்திரக்கல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு தந்துரும். அதை ஷேடோ கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு மந்திரக்கல் காட்டுற திசையை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஜாக்கி டார்க் ஹேண்ட் குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. ஜாக்கியை ஃபாலோ பண்ணி ஜூலி பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க எல்லாருமே மிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜூலி தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரத ஜாக்கி கண்டுபிடிச்சிருவாரு. அதே நேரத்துல ஷேடோ கார்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஜூலியை நோக்கி வந்துருவாங்க. பிகாஸ் அவங்க வயிற்றுக்குள்ளதான் மந்திரக்கல் இருக்கு. நம்ம கிட்ட தான் மந்திரக்கல்லே இல்லையே, இவனுங்க ஏன் நம்மள தொத்துறாங்க சொல்லிட்டு அங்கிருந்து ஜாக்கியும் ஜூலியும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஜூலி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷேடோ கார்ட்ஸை விட ஸ்பீடா போகணுன்றதுக்காக ஸ்கேட் போர்டை காலில் மாட்டிட்டு அவங்க இன்னும் வேகமாவே போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஷேடோ கார்ட்ஸ்ன்றவங்க பாத்தீங்கன்னா நிழல் வீரர்கள். இவங்க நிழலை தாண்டியும் ஸ்பீடா போறவங்க. அவங்களோட விவேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம ஜூலி பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்பீட் ஏத்துவாங்க. ஜூலியை ஷேடோ கார்ட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிற ஜாக்கி அவங்களோட ஃபைட் பண்ணுவாரு. இந்த ஃபைட்ல அவங்க கையில வச்சிருக்க அந்த டிராகன் கருவி பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுது. அதை பீமா ஹேண்டில் பண்ணி எடுத்துக்க ஸ்கேட் போர்ட்ல வேகமா போயிட்டு இருக்க ஜூலி அவங்களோட கட்டுப்பாட்டை இழந்து அங்க தனியா இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மேல போயிட்டு இருப்பாங்க. அந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா பாதி தான் இருக்கும். இவங்க அங்க விழுந்துருவாங்களோ நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா சடனா காத்துலயே மிதக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தினால ஜூலிக்கு தலையும் புரியல காலும் புரியல. உடனே ஒரு லேம்ப் போஸ்ட் மேல பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு அங்கே நின்றுறாங்க. ஜூலியோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி நான் காத்துல மிதந்தேன் அப்படின்றது தான். ஷேடோ கார்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச ஜாக்கி பிரிட்ஜ் மேல இருந்து கீழே விழுவுற மாதிரி இருக்கும். ஜூலி தான் ஒரு கயிறை போட்டு ஜாக்கியை காப்பாத்துவாங்க. ஜூலி ஜாக்கி கிட்ட இந்த மாதிரி காத்துலயே பறந்ததை பத்தி சொல்லுவாங்க. பட் ஜாக்கி அதை நம்ப மாட்டாரு. அந்த நேரத்துல பீமா ஜாக்கியை அட்டாக் பண்ணிடுறாரு. அண்ட் 2 பேரையுமே அவங்க இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. வால்டர் கிட்ட இந்த மாதிரி நான் அவங்க 2 பேரையுமே ஃபுல்லா செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட மந்திரக்கல் இல்ல, ஆனா அந்த கருவி இவங்க கிட்ட தான் இருக்கிற மாதிரி காட்டுதுன்றாங்க. சோ பீமா மறுபடியும் செக் பண்ணி பாக்குறப்பதான் அந்த மந்திரக்கல் ஜூலியோட வயிற்றுக்குள்ள இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிய வருது. வால்டரும் அதை ஆபரேட் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லிடுறாரு. ஜூலியோட வயிற்று அறுத்து அந்த மந்திரக்கலை எடுக்கணும்னு சொல்லிட்டு பீமா தீவிரமா இறங்குறாரு. அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்து சாண புடிச்சிட்டு ஜாக்கியையும் ஹேண்ட் கஃப் போட்டு மாட்டி விட்டு இருக்கனால ஜாக்கினால அங்க இருந்து தப்பிக்கவே முடியல. ஜூலியை காப்பாத்தணும் சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றாரு அந்த ஹேண்ட்காஃப்ல இருந்து விடுபட. பட் ஜாக்கினால முடியவே இல்ல. இதனால ஜூலி ரொம்பவே பயந்து அவங்கள பெல்ட் வச்சு தான் கட்டி வச்சிருப்பாங்க. ஜூலியும் அதுல இருந்து எப்படியாச்சும் விடுபடணும்னு சொல்லிட்டு அவங்க வயிற்ற மேல் நோக்கி வீசி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு எஃபர்ட் போடுவாங்க. இதனால உள்ள இருக்க மந்திரக்கல் ட்ரிகர் ஆயிட்டு அங்க இருக்கிற பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடும். ஜாக்கிக்கு ஒரு செகண்ட் இங்க என்ன நடக்குதுன்றது ரியலைஸ் பண்றதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஜூலியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு எஃபர்ட் போட்டு அந்த நைஃபை வச்சுட்டு அவங்களோட பெல்ட் அறுத்துறாங்க. அங்க இருக்க ஒரு பெரிய மீன் தொட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு அது பீமா மேல விழ வச்சு பீமாவை மயக்கமடைய செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு டார்க் ஹேண்ட் குரூப் உள்ள வந்துடுறாங்க. இங்க மறுபடியும் ஜாக்கி கூட ஒரு ஃபைட் நடக்குது. வந்திருக்க 3 பேரும் பெரிய பெரிய ஆயுதங்களா வச்சு ஜாக்கியை மிரட்டுறாங்க, அடிக்கவும் வராங்க. ஜாக்கிக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அங்க இருக்கிற மீன்களை வச்சே பாத்தீங்கன்னா அவர் சண்டை போடுறாரு. என்னடா இவன் செத்து போன மீனை வச்ச இந்த சொல்லிட்டு சொல்லிட்டு ராசப்பாவும் பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல பீமாவும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிடுறாரு. ஜாக்கிக்கும் ஜூலிக்கும் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும் சொல்லிட்டு ஒரு நினைப்பு வருது. பீமா அந்த இடத்துல இருக்க ஒரே ஒரு எக்ஸிட் டோரையும் வழிமறிச்சு நின்னுக்கிறான். இவங்க வெளியில போகாத மாதிரி இருக்கிறதுக்கு வேற வழி இல்ல, நம்ம காப்பாத்திக்கணும்னா சண்டை போட்டுதான் ஆகணும் சொல்லிட்டு ஜாக்கி பாத்தீங்கன்னா களத்துல இறங்குறாரு. ஜூலியும் பீமாவை சமாளிக்க என்னென்னவோ பண்றாங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஜூலியை ஒரு கொசுவா தான் மதிக்கிறாரு பீமா. அண்ட் வயிற்றுக்குள்ள இருக்கிற மந்திரங்களோட சத்தியை யூஸ் பண்ணியும் கொஞ்சம் ட்ரை பண்றாங்க. அதுவும் வேலைக்காக மாட்டேது பீமா கிட்ட.
ஒரு கட்டத்துல ஜாக்கி பீமா கிட்ட மாட்டிக்கவும் செய்யறாரு. அப்படியே புடிச்சு நசுக்க ஆரம்பிச்சிடறாரு பீமா. இதை பார்த்துட்டு இருக்க ஜூலிக்கு இன்னுமே கோவம் வந்துடுது ஜாக்கிக்கு இப்படி நடக்கிறத பார்த்து. ஸோ உடனே என்ன பண்றாங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற மந்திரக்கல்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஜாக்கியும் சரி பீமாவும் சரி பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பீமாவை மேல பறக்க வச்சு லைட்டா ரிலீஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃப்ளோரையே உடச்சிக்கிட்டு பீமா கீழே போயிட்டு தண்ணியில விழுந்துடுறாரு. ஸோ இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு பிளாக் பாத்தீங்கன்னா அவங்களோட சீக்ரெட் ஏஜென்சிக்கு தான் கூட்டிட்டு போறாரு. இனிமேல் இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற அளவுக்கு நீங்க இங்கே ஸ்டே பண்ணிக்கங்க, இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான இடம் சொல்லிட்டு பிளாக் சொல்றாரு. அங்கிளையும் பாத்தீங்கன்னா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வர வச்சிடுறாரு. அண்ட் ஜூலியும் நம்ம ஜாக்கி கூட தான் இனிமேல் இருக்க போறாங்க. ஜூலி வயிற்றுக்குள்ள இருந்த மந்திரக்கல்லையும் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம பிளாக் எடுத்துடுறாரு வெளியில. இதோட இந்த செகண்ட் எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஜாக்கி சான் கிட்ட நீங்க நடிக்கிற படங்கள்ல ஏன் அதிகமா ஸ்டண்ட் பண்றீங்க சொல்லிட்டு சில பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஜாக்கி என்ன சொல்லியிருப்பாருன்னா, மக்களுக்கு நான் ஸ்டண்ட் பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் யாருமே டூப் போடாம நானே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட்டை பண்றேன், இதனால எனக்கு காயங்களும் ஏற்பட்டிருக்கு, பட் அதை பத்தி நான் கவலைப்படல, கடைசி நேரத்தில் எனக்கு எல்லாருமே என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி